ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் CSS ப்ரிஃபர்ஸ் கலர் ஸ்கீம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசரில் 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே லைட் மோடில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை டார்க் மோடுக்கும். இப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா அது லைட் மோட்லேயே இருக்கும், டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ HTML H1 அண்ட் P டேக் ரெண்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், H1க்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக நம்ம மீடியா கோடி எழுதுகிற மாதிரி தான் இதுவும் மீடியான்னு போட்டு ப்ரிஃபர்ஸ் கலர் ஸ்கீம் கோலன் வச்சு டார்க்குன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாடியை செலக்ட் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா நார்மலான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் டார்க் மோடு, ஆனால் நமக்கு ஒயிட்டாக தான் இருக்குது வெப்சைட்டு. ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் நம்ம எழுதின கோடுக்கான அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டார்க் மோடு ப்ரௌசருக்கு கரெக்டாக டார்க் மோடே வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.